இனிய தமிழமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய நம்முடைய கதையினுடைய தலைப்பு எங்கள் வீட்டு டைகர். ஏன் நான் இதை ஆங்கிலத்திலே சொல்கிறேன் என்று சொன்னால், எங்கள் வீட்டு டைகரை நான் மறக்கவே முடியாது. எனது தந்தையுடைய நண்பர் ஏற்காடில் இருந்து ஒரு அல்சேஷன் நாய்க்குட்டி கொண்டு வந்து கொடுத்தார். அப்பொழுது எனக்கு வயது 8. எனது பெரியப்பாவிற்கு அப்பொழுதுதான் குழந்தை பிறந்தது. அந்த டைகர் வரும்பொழுதே குழந்தையாக வருகிற பொழுது இவனும் குழந்தையாக இருந்தான். அது அப்பொழுதே நல்ல உயரமாக குட்டியாக இருந்த பொழுதே புசு புசு என்று அந்த சிங்கத்தின் முடி போல நல்ல மரக்கலரிலே இருந்தது. பார்ப்பதற்கே மிக அழகாக இருந்தது. எனது தந்தை அதை பராமரிப்பு செய்வதற்காக ஒரு ஆளை தனியே அமர்த்தினார். அவருக்கு வெட்டினரி டாக்டர் ஒருவர் மூலம் அந்த நாயை வளர்ப்பது சம்பந்தமான அறிவுரையெல்லாம் கொடுத்தார். அதற்காக எங்கள் தோட்டத்திலே ஒரு தனியாக எங்களுடைய கிணற்றுக்கு பக்கத்திலே ஒரு குடிலையும் அவர் கட்டி வைத்தார். அந்த கிணற்றிலிருந்து நீர் பாசனம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த இடத்திலே போய் அந்த தண்ணீர் வருகின்ற இடத்திலே இந்த டைகர் குளிக்கும். அது குளிப்பதையெல்லாம் நாங்கள் சென்று வேடிக்கையாக பார்த்து கொண்டிருப்போம். அதற்கு லைபாய் சோப் போட்டு அதனுடைய பார்த்து கொள்கிற பாதுகாவலராக இருந்த அந்த சின்னத்தம்பி என்பவர் நன்றாக லைபாய் சோப் போட்டு இது பண்ணுவார். அதே மாதிரி கையிலே சீப்பை வைத்து கொண்டு அதுக்கு வாரி விடுவார். அது நன்றாக குளித்து அதை தோட்டி விட்டு நன்றாக அந்த ரோமம் உலர்த்ததுக்கு பின்னாலே அந்த சீப்போட்டு வாருகின்ற பொழுது அது நன்றாக காட்டும். அதை பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கும். இந்த நேரத்திலே ஆனால் அதே நேரத்திலே அது மிகவும் சீற்றத்தோடும் காணப்படும். எங்களுடைய தோட்டத்திலே எங்களுடைய தந்தையார் மூலம் அது சுற்றி சுற்றி வரும். சுற்றி சுற்றி வருகின்ற பொழுது அது பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பன்றி வளர்த்து வருவார்கள். அந்த பன்றி ஏதேனும் எங்களுடைய தோட்டத்தின் உள்ளே வந்து விட்டால் அவ்வளோதான், பாய்ந்து குதறிவிடும். அது எங்கள் அப்பாவிற்கு மிகவும் தலைவலியாக இருந்தது. அவர்கள் அதை வளர்ப்பவர்கள் ஓடி வந்து அப்பாவிடம் சொல்லுகின்றால் அப்பா ஏதாவது அதுக்கு ஒரு நஷ்டீடு கொடுப்பார். அது ஒரு சங்கடமாகவும் இருக்கும். இந்த நேரத்திலே எங்களுடைய அந்த டைகர் நாயானது நல்ல உயரமாக வளர்ந்து விட்டது. அது குழந்தையாக இருக்கின்ற எனது தம்பியை அது தன்னுடைய நண்பனாக பார்த்து கொண்டது. இருவரும் நன்கு விளையாடுவார்கள். அவன் வாளை பிடித்து இழுத்தாலும் சரி, அவன் எதை செய்தாலும் அந்த நாய் எந்த விதமான கோபத்தையும் இல்லை குறைக்கவோ செய்யாது. அவனுக்கு நன்கு விளையாடும். அவனை பார்த்துக்கு சொல்லி அங்கே வைத்து விட்டு வந்து விட்டால் அந்த நாய்க்கு அந்த குழந்தையை நன்கு பார்த்து கொள்ளும். யாரும் கிட்டே வர முடியாது. எங்கள் குடும்ப உறுப்பினர்களை அது நன்றாக தெரிந்து வைத்திருந்தது. அது எங்களிடத்தில் நட்பு பாராட்டியது. எங்களுக்கு எல்லோரும் இன்னொரு குழந்தையைப் போல நாங்கள் அதை பார்த்து கொண்டோம். அதே மாதிரி அந்த சின்னத்தம்பி என்பவர் வாரத்தில் ஒரு முறை அதற்கு நல்ல அந்த அசைவ உணவு சமைத்து போடுவார். அதை மாதத்துக்கு ஒரு முறை வெட்டினரி டாக்டரும் அழைத்து கொண்டு அப்பா சென்று அதற்கு உடைய நலனை பார்த்து கொண்டு வருவார். இப்படியெல்லாம் எங்கள் வீட்டிலே ஒரு உறுப்பினராக அது வளர்ந்து வந்தது. இது ஒரு 6 மாதத்திற்குள்ளாக அது செய்த ஒரு பெரிய காரியம், சாதனை. அந்த பக்கத்தில் இருக்கிற 10 பட்டிகளிலும் அதுக்கு ஒரு பெரிய பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது. என்ன நடந்தது என்றால், எனது பெரியப்பாவுடைய தந்தையார், எனது பெரிய தாத்தா அவர்கள் மணி மந்திர ஔஷதம் என்று எல்லா விதத்திலும் அவர் மக்களுக்கு நல்ல நாடு இருந்தார். அவர் ஒரு பதிவு பெற்ற மருத்துவர். எனவே அவர்கள் எல்லோரும் வருவார்கள். இந்த ஜன்னி என்று ஒன்று வந்துவிட்டால் கொண்டு வந்து எங்களுடைய வீட்டு முற்றத்திலே போட்டு விடுவார்கள். அவர் அதற்கான என்ன சிகிச்சையும் அவர் செய்வார். அதே மாதிரி எங்கள் வீட்டில் உள்ளே நுழைந்தால் உள்ளே நுழைகின்ற வாயிலே நடு இடத்திலே அவர் ஒரு வரிக்கி முட்டிக்காய் உப்பு என்று ஒரு ஜாடியிலே போட்டு கண்ணாடி ஜாடியில் வைத்திருப்பார். யார் வயிற்று வலி வந்தாலும் அதிலே அந்த உப்பு எடுத்து சிறிது வாயிலே போட்டுக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பானையில் தண்ணீர் எடுத்து கொடுத்து அந்த திண்ணையில் படுத்து தூங்கிவிடுவார்கள். அது மாலையில் நன்றாக போய்விடும். அந்த மாதிரியான ஒரு வைத்தியர் எல்லோருக்குமே அவர் உதவியாக இருந்தார். அப்படிப்பட்டிருக்கிற நேரத்திலே அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருந்தார். அவன் செங்கோடன் என்ற ஒரு அசிஸ்டண்ட். அந்த உதவியாளன் என்ன செய்வான் என்றால், இவருக்கு பணம் வருவதை பார்த்து கொண்டே இருந்து கொண்டிருப்பார். அவனுக்கு பண ஆசை வந்தது. எனவே இவர் நடு இரவிலே அவர் தன்னுடைய இயற்கை கடனை கழிப்பதற்காக சொல்வார்.
அப்பொழுது அவனை எதிர்த்த வீட்டிலே இருந்து பக்கத்திலே இருக்கிற மாரியம்மன் கோயிலே உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டே இருப்பான். அவர் அந்த பக்கம் போன உடனே நேராக வந்து உள்ளே அந்த பையிலே மாட்டிங்கிற இடத்திலே பணத்தை எடுத்துக்கொண்டு போய்விடுவார். ஆனால் இவருக்கு எல்லோரும் மீதும் அவருக்கு சந்தேகம் வந்தது. யார் இந்த பணத்தை திருடியிருப்பார்? தன்னுடைய சொந்த மகன் மீது அவர் சந்தேகப்பட்டார். தன்னுடைய மகளை வைத்து பேரன் மீது சந்தேகப்பட்டார். அவர் இவ்வாறு அங்கு இருக்கிற எல்லாம் சந்தேகப்பட்டதில்லை. என்னுடைய தந்தையாரை மட்டும் சந்தேகப்படவில்லை, என்னையும் சந்தேகப்படவில்லை. இவ்வாறு வீட்டிலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் யார் என்று தெரியாமல் எல்லோரும் விழித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது இந்த டைகர் நாயானது இரவு நேரத்திலே எனது அப்பாவினுடைய கால் மாட்டிலே அவர் சங்கிலி போட்டு கட்டி வைத்திருப்பார். அவரை கட்டி வைத்திருக்கிற இடத்துல அதுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டுமென்றால் அப்பாவை அதை எழுப்பும். அப்பாவை வேஷ்டி பிடிச்சி இழுக்கும். அவர் தெரிந்து கொள்வார், ஓ இது சிறுநீர் கழிப்பதற்காக கூப்பிடுகிறது என்று. அவர் அதை எடுத்து அழைத்து கொண்டு வெளியே கொண்டு போவார். அங்கே தான் போய் சிறுநீர் போகும். வீட்டுக்குள்ளே அது சிறுநீர் போகாது. இவ்வாறு மிக நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள நாயாக எங்களிடத்துல இருந்து வந்தது. இவ்வாறு இருந்து வரும்போது ஒரு நாள் யாரோ எங்களுடைய வெளிக்கதவை திறந்து வைத்திருந்திருக்கிறார்கள். எனவே அப்பா படுத்துக்கிற இடத்துலேருந்து பார்க்கும்போது யாரோ ஒருவர் உள்ளே வருவதை பார்த்து விட்டது இந்த டைகர். உடனடியாக என்ன செய்தது? அப்பாவினுடைய வேட்டியை பிடித்து இழுத்தது. அதை சத்தம் போட்டது. அப்பாவுக்கு புரியவில்லை. ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது மட்டும் தெரிந்து கொண்டு சங்கிலியை அவிழ்த்து விட்டார். அவ்வளோதான், எட்டி பாய்ந்து கொண்டு ஓடி அந்த செங்கோடன் ஒரு ஆள் கழுத்தை பிடிப்பது போல எட்டி 2 கால்களாலே கைகளாக கொண்டு அவன் கழுத்தை கட்டிப்பிடித்து கொண்டு விட்டார். இன்னும் அப்பா ஒரு 2 நிமிஷம் விட்டிருந்தால் அவனை கொன்றிருக்கும். ஆனால் அப்பா அவனுடைய அந்த பட்டையை கழுத்தில் போடுகிற பட்டை இழுத்து கொண்டு அவனை பிழைச்சி போடா என்று என்று சத்தம் போட்டார். இப்போ சத்தம் போடவும் நாய் குறைக்கவும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் கூடிவிட்டார்கள். கூடி வந்து விட்டு இவன் ஓடுவதை பார்த்து பிடித்து வைத்து விட்டார்கள். அந்த மாரியம்மன் கோயில் முன்னாலே பிடித்து வைத்து கேட்கும்பொழுது அவன் சொன்னான், இதுவரை நான் தான் அவர் பையிலிருந்து பணத்தை திருடினேன் என்று ஒத்துக்கொண்டான். உடனே அவனை போலீஸில் கொண்டு விடலாம் என்றெல்லாம் மக்கள் ஆலோசனை செய்து கொள்ளும்போது அப்பா சென்று சொன்னார், வேண்டாம், அதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு என்று தடுத்து விட்டார். அந்த காலையிலே பிடித்தவுடனே இது தெரிந்தவுடனே அந்த நாய் ஒரு ஹீரோ அளவுக்கு அதுக்கு நல்ல புகழ் பெற்று விட்டது. 10 பட்டியலும் அதற்கு பேர். இந்த நாய் திருடனை பிடித்து விட்டது என்று ஊர் முழுக்கவும் அதுக்கு பேர் ஏற்பட்டு விட்டது. தம்பியும் அந்த நாயும் ஒன்றாக, நாய் என்று கூட நாங்கள் சொல்ல மாட்டோம், ஏன்னால் அவ்வளோ பாசமுள்ள ஒரு ஜீவன். எனவே அந்த டைகர் நன்றாக வளர்ந்தது. என்னுடைய தம்பியைப் போலவே அவனுடன் வளர்ந்தது, விளையாடியது, எங்கள் குடும்பத்திலே உருவாகி இருந்தது. அந்த வகையிலே அந்த நாய் எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி புரிந்தது. எங்கள் தோட்டத்திற்குள் யாரும் உள்ளே நுழைய முடியாது, மாடு வர முடியாது, ஆடு வர முடியாது. அவ்வாறு எங்களுக்கு நன்றாக காத்து கொண்டிருந்தக்கூடிய அளவிலே அந்த ஜீவன் ஒரு 10 வயதுக்கு மேலே இருக்கிற பொழுது ஒரு உடல் நலம் அதற்கு கெட்டது. எந்த ஆஸ்பத்திரியில் காண்பித்தும் அது நலமாகவில்லை. பின்னாலே ஒரு நாள் நாங்கள் இரவிலே அதை கட்டிவிட்டு போனோம். மறுநாள் காலையில் வந்தபோது அது உயிர் பிரிந்தது. எங்கள் அனைவருக்கும் எங்கள் வீட்டிலே ஒரு உறுப்பினர் காலமானதைப் போல எங்களுக்கு மிகுந்த ஒரு துக்கம் ஏற்பட்டது. எனது பாட்டி என்ன செய்தார் என்றால், நெய்யிலே இருக்கிற துணியை போட்டு அதன் மேல் வைத்து அதை எங்கள் தோட்டத்திலேயே எங்களுடைய அதோடைய குடில் பக்கத்திலேயே அதை புதைத்து அந்த அதுக்கு என்னென்ன செய்ய வேண்டியமோ அந்த ஈமக்கிரி எல்லாம் மனிதர்கள் செய்வது போல எங்கள் வீட்டிலே செய்தார்கள். நாங்கள் அதற்கு பின்னாலே எந்த நாயும் வாங்கி வளர்க்கவில்லை. ஏன்னால் அது எங்களோடு ஒன்றாக கலந்திருந்தது, எங்கள் உயிரோடு கலந்திருந்தது, எங்கள் உடலோடு கலந்திருந்தது. அதைக்கு எங்கள் மனதிலே அது என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிரந்தர ஜீவனாக இருந்து கொண்டிருக்கிறபடியால் அதன் மேலே எங்கள் பற்றும் பாசம், எங்களுடைய சகோதரிகளாக இருக்கட்டும், எங்களுடைய தம்பிகளாக இருக்கட்டும், எல்லோரும் அதை தங்களுடைய சொந்த தம்பியாகவும் அண்ணனாகவும் அது எல்லோருமே மதித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் அந்த டைகருடைய நினைவு எங்களுக்கு வரும் பொழுது நாங்கள் எல்லோரும் எங்கள் மனதில் ஏதோ செய்கிறது, அது சொல்லுவதற்கு வார்த்தை இல்லை என்பதை மட்டும் சொல்லி, அது அகரிணியாக இருந்தாலும் உயர்தினியாக இருந்தாலும் அதுவும் ஒரு ஜீவன் தான் என்பதை நினைக்கிற பொழுது எங்களுக்கு குடல் பிறந்த சகோதரனை போல ஒரு எண்ணம் உண்டாகிறது. நன்றி, வணக்கம்.